மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு நடிகர் கமல்ஹாசன் அஞ்சலி செலுத்த வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்ப்போம். உடல்நலக்குறைவால் காலமான நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு நடிகர் கமல்ஹாசன் அஞ்சலி செலுத்துவதற்காக நேரில் வருகை தந்திருக்கிறார். நடிகர் கமல்ஹாசன் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரினுடைய தீவிர ரசிகரான மறைந்த நடிகர் ரோபோ சங்கரினுடைய உடலுக்கு நடிகர் கமல்ஹாசன் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ என்று காலையில் கமல்ஹாசன் அவர்களுடைய பதிவை நாம் பார்த்திருந்தோம். இப்போ அவர் நேரடியாகவே அங்கு ரோபோ சங்கரினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சூழல் என்ன ராஜா? வணக்கம். மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் மேடை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடிகர் கமலஹாசன் போல் மிமிக்ரி செய்வதும், அதே போல் நடிகர் விஜயகாந்த் போல் நடிப்பது, இப்படி பல்வேறு நடிகர்களை போல் மிமிக்ரி செய்து இமிட்டேட் செய்து அவரோட ஆரம்ப கால மேடை நிகழ்ச்சிகளை தொடங்கினார். அதிலும் பெருவா அவர் நடிகர் கமலஹாசனோட தீவிர ரசிகர். நடிகர் கமலஹாசனுடைய அனைத்து படங்களிலும் முதல் காட்சி பார்த்துவிட்டு ரசிகர்கள் கொண்டாடுவதாக இருந்தது. அதையோ அவர் பல்வேறு மேடைகளிலும் பேட்டிகளிலும் அவர் தெரிவித்திருக்கிறார். நடிகர் கமலஹாசனுடைய பழைய படங்கள் எந்த வருடங்கள் எந்த புள்ளி விவரங்களுடன் கூறும் அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு தீவிர ரசிகராக ரோபோ சங்கர் இருந்திருக்கிறார். இதுக்கு குறித்து பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள், அதாவது நடிகர் ரோபோ சங்கருடைய எல்லா ஒரு நல்லது கெட்டதும் அவருடைய இல்ல நிகழ்ச்சிகளும் நடிகர் கமலஹாசன் கலந்து கொண்டிருந்தார். அவருடைய மகள் திருமணமாகட்டும் சரி, அவருடைய பேரனுக்கு பேர் வைக்கிறதும் சரி, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளையும் ரோபோ சங்கர் கலந்திருந்தார். அதே போல் அவருடைய எல்லா படங்களும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதும், அவர் சான்ற பணிகளையும் நற்பணிகளை செல்வதும் என ஒரு தீவிர ரசிகராக ரோபோ சங்கர் இருந்தார். இது குறித்து பல்வேறு மேடைகளிலும் நடிகர் கமலஹாசன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய இறப்பு அவருக்கு அதிர்ச்சி அளித்ததாகவும் அவருக்கு குறித்து நேற்றைய தினம் இரங்கல் தெரிவித்த நிலையில் இன்று தற்போது நடிகர் ரோபோ சங்கர் மறைந்த பிறகு அவருடைய உடலானது அவர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் அதே போல் திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பு நடிகர் கமலஹாசன் அவர் இல்லத்திற்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். குடும்ப உறுப்பினர்களும் கண்ணீர் மல்க அவரிடம் உரையாடினர். அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். பிறகு நடிகர் பாக்கியராஜ், நடிகர் ஆனந்த் பாபு உள்ளிட்ட பல பிரபலங்கள் வந்த வண்ணம் உள்ளன.
தகவல்களுக்கு நன்றி ராஜா. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.